அட கடவுளே, நான் என்னத்த சொல்ல? என் மருமகளை நல்லா தானே பார்த்துக்கிறேன். ஏன் அவன் எப்படி என்ன பேசிட்டா? எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே. நமக்கு எப்போவுமே நம்ம தனியாக தான் இருக்கணும் போல இருக்கு. யாரையும் சார்ந்திருக்க கூடாது. அதான் நமக்கும் நல்லது. நம்மளை மருமகளை சார்ந்திருந்தோன்னா அவன் நம்ம இப்படி தான் பேசுவா, ஏசுவா நம்மளை. சரி, நம்ம போய் வேலையை பார்ப்போம். நம்ம போய் வேலையை பார்த்தா தான் நமக்கு சோறு கிடைக்கும். இல்லைன்னா அவள் வெறும் கஞ்சி தண்ணி தான் ஊற்றுவா. அக்கா வசந்தி அக்கா, உன் வீட்டுக்கு போய் உங்ககிட்ட பேசலான்னு வந்தா உன் மருமக என்னை பார்த்து என்ன ஏசுறா? என்னக்கா ஆச்சு உங்கள் 2 பேருக்கும்? ஏன்க்கா என்னை பார்த்து ஏசிட்டு இருக்கா? ஆமாக்கா, நானும் போனேன். என்ன ஏசிட்டாக்கா? சரியான காட்டு மிராண்டியா இருப்ப போலியாவா ஏன்க்கா? அந்த கதையை நீங்க ஏன்னு கேட்குற? வாங்கடி, என் பக்கத்துல வந்து உட்காருங்க, நான் நடந்தது சொல்றேன். அக்கா, அங்க எனக்கு இடம் பத்தல, இங்க நான் உட்காந்துக்கிறேன். நீ சொல்லுக்கா, என் காதுல கேட்கும்க்கா. சரிடி ஜோதி. நான் வீட்டு வேலை, கிச்சன் வேலை எல்லா வேலையும் பார்த்துட்டு முடியலன்ட்டு ஹாலில் உட்காந்துருக்கேன். அப்போ தாண்டி எந்திரிச்சு வந்து என்னத்த வேலை செஞ்சீங்க, இங்கே வந்து உட்காந்துருக்கேன்னு கேட்குறாடி. நான் தான் போய் கிச்சனை போய் பார்க்காம இவ்வளோ வேலை பேசிகிட்டு இருக்காடி. எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து உட்காந்தா என்னை வந்து அப்படி கேள்வி கேட்குறாடி, திட்டுறாடி. அவள் என் பிள்ளைங்களை பார்த்துக்க மாட்டேங்க, அதை செய்ய மாட்டேங்க, இதை செய்ய மாட்டேங்க, அவ்வளோ குறை சொல்லிட்டு இருக்காடி என்னை பார்த்து. அவள் வீட்டில் அவ்வளோ வேலையும் நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். என்னை பார்த்து இப்படி அவள் பேசலாமாடி? சொல்லுங்கடி நீங்களே. என்னக்கா உன்னைய பார்த்து இப்படி பேசிவிட்டா? எல்லா வேலையும் நீ தானே பாப்ப. அவள் எப்படிக்கா சோம்பேறித்தனமா எல்லாம் தூங்குவா? காலைல லேட்டாக 10 மணிக்கு தானே எழுந்திரிச்சிருப்பா. எப்படிக்கா உன்னைய பார்த்து இப்படி அவள் பேசலாம்? வீட்டுக்கா, கவலைப்படாதக்கா. உன்னை மாதிரி தான்க்கா நானும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இங்கே உன்கிட்ட வந்து பேச வந்தா, எங்கே மீட்டிங் போகிறீங்களா, உமன்ஸ் மீட்டிங் போகிறீங்களா அப்படின்னு பேசி எனக்கு கிண்டல் பண்ணுறாக்கா. என்னத்த சொல்லக்கா, நம்ம நிலைமையெல்லாம் இப்படி தான்க்கா இருக்கு. அது ஒன்றும் இல்லடி, அதை கூட பொறுத்துக்கலாண்டி. பாத்ரூம் கழிவு உள்ள அவ்வளோ மோசமாக இருக்குது, என்னத்துக்கு நீட்டாக வச்சிருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாடி. அவள் என் பாத்ரூம்ல பார்த்தாதுன்னு அவள் பாத்ரூமே சேர்ந்து கழுவிட சொல்கிறாடி. அவள் என்னத்தடி நான் சொல்ல? அதனால தாண்டி வீட்டில் இருக்க பிடிக்காம இந்த காத்தோட்டமாக அந்த மழை நேரத்தில் வந்தால் நல்லா இதமாக குளிராக இருக்குன்ட்டு, மனசு நல்லா இதமாக இருக்குன்ட்டு அங்கே வந்து உட்காந்துட்டேன்டி. இது என்னக்கா பெரிய கதையாக இருக்குது? பாத்ரூமே சேர்த்து கழுவி விட சொல்கிறா. அவளெல்லாம் சும்மா விடக்கூடாதுக்கா. நம்ம இப்படி வேலை செஞ்சு விட்டதுனால தான் அவள் இவ்வளோ ஆடுறாளுங்க. சரியா? நீ இப்படிலாம் பார்த்துட்டு இருக்காத. அவளாம் சும்மா விடக்கூடாது. இது என்னக்கா பெரிய கதையாக இருக்குது? வீட்டு வேலை செய்கிறது பத்தாதுன்னா அவள் பாத்ரூமை வேறு கழிவுன்னு நம்ம பாத்ரூம் எல்லாமே அதை கூட அவள் செய்ய மாட்டாளாக்கா. பிள்ளைங்களை நம்ம பார்த்துக்கணும், வீட்டு வேலை செய்யணும், எல்லாமே நம்மளே செய்யணும்னா அவன் என்னதாக்கா வேலை செய்கிறா? நல்லா படுத்து தூங்க, நல்லா உடம்பு ஏற்றுறப்பல இருக்குக்கா. அவ்வளோதான்க்கா. விற்கா பார்த்துக்கலாங்க்கா. நம்ம இருக்கிற வரைக்கும் ஆடுவாள்க, எல்லாம் செய்வாள்க, பேசுவாள்க. நம்ம இல்லாட்டி அதுக்கப்புறம் தான்க்கா நம்ம அருமை அவளுக்குலாம் புரியும். அவள் பிள்ளைக்கு பீ துணி அலசுறது, ஆய் கழுவுறது எல்லாமே நான் தாண்டி செய்கிறேன். அவள் பிள்ளைய கூட கவனிக்க மாட்டேங்கிறாடி. சாப்பாடு விட்டு விட மாட்டேங்கிறா, பிள்ளைக்கு குளிப்பாட்டி விட மாட்டேங்கிறா, தலசி விட மாட்டேங்கிறா, எல்லாமே நான் தாண்டி செய்கிறேன். எதுக்கு தான் இருக்காளோ தெரியல வீட்டில். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்தபோது கல்யாணம் ஆகி நல்லா பழகுனா, பேசினா, இனிக்க பேசினாடி. இப்போ வர தெரியுது அவள் சேட்டை ரொம்ப அதிகமாக இருக்குடி. அது ஒன்றும் இல்லைக்கா, நம்ம வீட்டுக்காரங்களாம் இல்லாதனால தானேக்கா இப்படிலாம் ஏசுறாங்க, பேசுகிறாங்க, எல்லாமே வேலை வைக்கிறாங்க. ஆமாண்டி, அது உண்மைதான். நம்ம பிள்ளைங்களும் நம்ம பேச்சையும் கேட்க மாட்டேதுங்க. கட்டின பொண்டாட்டி பேச்சு கேட்டுக்கிட்டு ஊன்னு தலையாட்டுதுங்கடி. அதனால தான் இப்படிலாம் நடக்குது. இருக்கிறதே அவளுக்கு பிடிக்கலடி. எங்கேயாவது கண்காணி இடத்துல ஓடி போயிட்டா அதுக்கப்புறம் யாருமா அவளுக்கு தெரியும்டி. விடுக்கா, அழாதக்கா. நான் உன் பையன்ட்ட வந்து பேசி பார்க்குறேன்க்கா. அழாதக்கா. நீ அழுகுறத பார்த்து எனக்கு அழுக வருதுக்கா. ஆமாக்கா, உன் பிள்ளைகிட்ட பேசினா எல்லாமே சரியாயிருங்கக்கா. எடுத்து சொன்னாதானே அவனுக்கும் புரியும். அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எல்லாமே தெரியும். பேசிக்கலாம்க்கா, அழாதக்கா. சரிடி, நீங்கள் 2 பேரும் எனக்கு ஆறுதலாக இருக்கீங்க, அதுவே எனக்கு போதுண்டி. வேறு நாடு எனக்கு வேணும். ஆமாம், உன் வீட்டுக்கு வந்து அதாவது டிப்ஸ் சொல்லிகிட்டே இருப்பியேக்கா. அதை சாப்பிடு, இதை சாப்பிடு, உன் உடம்புக்கு நல்லது, இது நல்லதுன்னு சொல்லுவியேக்கா. உன் ஹேர் க்ரோத் இவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு, அதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுக்கா. அடிப்போடி நீங்கள் வேற. நான் ஏண்டி அதெல்லாம் போடுறேன்? சின்ன பிள்ளையில போட்டது அது இப்போ எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகுது, வளருது அது பாட்டுக்கு. சரி இருங்கடி சொல்கிறேன்டி. வெந்தயம் இருக்குல்ல, வெந்தயத்தை நைட்டே ஊற வச்சுருங்கடி. வெந்தயம், கருவேப்பிலை, செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி வடிகட்டி முட்டையோட வெள்ளைக்கரை மட்டும் போட்டு அது எண்ணெய் தலையோடு இருக்கும் போது தேங்கடி. அதுவே நல்லா சூப்பராக ஹேர் க்ரோத் ஆகும். 20 நிமிஷம் கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணிடுங்க, போதும். அது சூப்பர்க்கா, சூப்பர் டிப்ஸுக்கா சொல்லியிருக்கேன். நாங்களும் போய் ஃபாலோ பண்ணுறோக்கா, இதை செய்கிறோம்க்கா அதை தலைமுடிக்கு. ஆமாக்கா, சூப்பர் டிப்ஸுக்கா. நானும் இதை செய்ய போகிறேன்க்கா. வேறு என்னக்கா, அந்த காலையில் எழுந்திரிச்சு வெறும் வீட்டில் என்னக்கா குடிக்கிறது நல்லது? அதுக்கும் சொல்லுக்கா, அதுவும் நாங்கள் செய்கிறோம்க்கா. அது ஒன்றும் இல்லடி, நைட்டு கருவேப்பிலையை ஒரு 1/2 லிட்டர் சொம்பு தண்ணியில் ஊற வச்சுருங்க. அது காலையில் எழுந்திரிச்சு ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி, அதுக்கு கருவேப்பிலை தண்ணி ஒரு சின்ன டம்ளர், 1 டம்ளர் ஆகணும். அதனால் கொதிக்க வச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதை வந்து லைட் சூடு இருக்கணும். அந்த கருவேப்பிலை வடிகட்டி அப்படியே குடிங்க. அது நல்ல ஹேர் க்ரோத் கொடுக்கும். 20 டேஸ் குடிங்க, சூப்பர் ஹேர் க்ரோத் கொடுக்கும் உங்களுக்கு. அதுவும் நல்ல டிப்ஸ் தான், உடம்புக்கு அவ்வளோ நல்லது. கருவேப்பிலையும் குடிச்சு பாருங்கள், நல்ல ரிசல்ட் தெரியும் உங்களுக்கு. நானும் இதை ஃபாலோ பண்ணியிருக்கேன்டி. அதனால் இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. 20 நாளைக்கு சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும்.
ஓகேக்கா, ரொம்ப நன்றி அக்கா. நாங்களும் கிளம்புறோம். வீட்டில் வேறு தேர்வாள்க அவள்க. வீட்டு வேலை செய்யணும்ல, அதுக்காகவே தேர்வாள்க. நானும் போயிட்டு வரேன்க்கா. நீ உடம்பு பார்த்துக்கோக்கா. இதை பற்றி கவலைப்படாத. நாங்கள் இருக்கோம் உனக்கு துணையா. ஆமாக்கா, இதுங்க போட்டு மனசு போட்டு கவலைப்பட்டுட்டு இருக்காதக்கா. சரியாக்கா, ரொம்ப நன்றிக்கா. போயிட்டு வரேன்க்கா. பாய்க்கா. நான் தாண்டி உங்களுக்கு நன்றி சொல்லணும். என் மனசு எவ்வளோ பாரமாக இருந்துச்சு. உங்ககிட்ட பேசினதுக்கப்புறம் மனசே இலகிருச்சுடி. ரொம்ப நல்ல ஆறுதலாக இருக்குடி உங்ககிட்ட பேசினாலே.